திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சிறுகுடி ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தினமுல்லை நியூஸ் சேனல் சார்பாக ஒவ்வொரு ஊராட்சி தலைவர்கள் பற்றி சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்புக்காக நம்ம இன்னைக்கு சிறுகுடி ஊராட்சி தலைவர் கோகிலவாணி வீரராகவன் அவர்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். தினமுல்லை நியூஸ் சேனலில் இன்றைய நிகழ்ச்சியாக நம்ம சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் யார் அப்படின்ற நிகழ்வை பற்றி நம்ம பேச விரும்பியிருக்கேன். அதில் சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சி நாயகர்கள்ன்ற இதில் நம்ம சிறுகுடி ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் அவங்க கோகிலவாணி வீரராகவன் அவங்க சந்திக்கிறோம். இப்போ அவங்கள்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறேன். அவங்க சில செயல்பாடுகள் என்ன அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. மரக்கன்றுகள் மழை அது மாதிரி மியாவாக்கிலாம் நாங்கள் நலகண்டத்தில் அறிமுறை வச்சுருக்கோம். அதே மாதிரி நிறைய மரக்கன்றுகள் தெருவோரங்கள் ப்ளஸ் சாலை ஓரங்கள்லாம் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது முக்கியமாக எங்களோட குறிக்கோள் என்ன, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களோட ஒரு அறிமுகமாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் பதவியேற்ற இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நம்ம சிறுகுடி ஊராட்சிக்கு நிறைய சாலை வசதிகள், மின் விளக்குகள், நடைமேடை, குடிநீர் குழாய் இணைப்பு, தெருக்குழாய் பராமரிப்பு, இதெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. அடித்தட்டு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நீங்கள் அதாவது சிறார்கள் பள்ளிகள் மேம்பாட்டில் என்ன நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களால் நிறைய விளையாட்டு மாணவ மாணவிகளை நாங்கள் வெளியில் கொண்டு போய் விளையாட வச்சுருக்கோம். அது போக கல்வியை மேம்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் பெற்றோர் சங்க கூட்டத்தில் நாங்கள் நிறையா அறிவுரைகள்லாம் நிறைய சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி பெற்றோர்கள் கேட்டுக்குவாங்க. நிறையா கிராமப்புற மாணவர்கள் தான் முன்னோக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா ஒரு வெற்றியாக ஒரு போராடணும். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி வெளி உலகங்கெலாம் போய் அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய நாங்கள் ஸ்கூல்லேருந்து நம்ம சிறுகுடி கிராம பொதுமக்களுடைய சார்பாக லேப்டாப் இந்த மாதிரிலாம் கேமரா, லேப்டாப்பு, அது மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஆண்டு கால திட்டத்திற்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மக்கள்கிட்ட என்ன இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கீங்க. அந்த திட்டம் என்ன திட்டம், அந்த திட்டம் மக்கள்கிட்ட எவ்வளோ பெரும் வரவேற்பு? நிறைய தண்ணி பற்றாக்குறை இங்கே ஏன்னா திண்டுக்கல் பொறுவை வறட்சியான ஒரு ஏரியானு கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் சிறுகுடி பொறுத்தளவு தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருந்துச்சு. சிற்றூரில் நிறைய வாட்டர் சப்ளை கம்மியாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் வி ஹேவ் ப்ரொவைட் ஓஹெச்டி ஆப்ரேட்டர் நிறையா ஓஹெச்டி டேங்க்கு கட்டியிருக்கோம். அதே மாதிரி இன்னும் மஞ்சளாக்கிமட்டியும் தேத்தாம்பட்டியும் புதுசாக டேங்க்கு கட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தா 20,000 லிட்டர் தேத்தாம்பட்டியில் கட்டிகிட்டு இருக்காங்க. 2,000 லிட்டர் பூசாட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணீர் பற்றாக்குறை தான் மிகவும் சிறுகுடிகள் பெரிய ஒரு ட்ராப்பாகவே இருந்துச்சு. நாங்கள் சரிப்பட்டு இப்போ தெருவுக்கு பைப் லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி குப்பைப்பட்டியில் ஜே ஸ்கீமில் தண்ணீர் போயிட்டு அதாவது இந்த சிறுகுடி ஊராட்சியில் சுகாதார பணிகளில் நீங்கள் எவ்வளோ தூரம் தெளிவுபடுத்தி மிகைப்படுத்தி? நாங்கள் நிறைய மக்கள்கிட்ட ஒரு கிராம சபையில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது. ஏன்னா நிறையா அதன் மூலியமாக நோய் பரவுறதுனால வச்சுக்கணும். நிறைய அட்வைஸ் நாங்கள் அறிவுரை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தூய்மைக்காரர்களுக்கும் வீடுக்கு போய் அவேர்னஸ் அவங்களும் கொடுக்குறாங்க. அது மாதிரி வீட்டுக்கு அவங்களும் குப்பையை கேதர் பண்ணிக்குவாங்க. அது போக நிறைய மோஸ்ட்லி நாங்கள் நிறைய பேனர் வச்சு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்கூல் வைஸ்ல இருக்கட்டும், அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். தினமுல்லை செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் மதுரை வீரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.